இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், நீங்கள் பஸ் ட்ரெயின் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு பாக்கெட் நாவலாவது மக்கள் படிப்பார்கள். இன்றைக்கு வந்து எல்லாருமே ஒரு மொபைல் ஃபோன் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு உலகத்திலே மூழ்கிறார்கள். நம்ம ஒரு புத்தகம் படிச்சுட்டு போனால் நம்மளே ஒரு விசித்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உருவாகிவிட்டது. இப்போ அவங்க என்ன வந்து ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க, தந்திலே போட்டிருக்காங்க, ஹிந்துலே போட்டிருக்காங்க, துக்ளக்கிலே போட்டிருக்காங்கிற மாதிரி யூடியூப்ல போட்டிருக்காங்கிற அளவுக்கு மக்கள் வந்து யூடியூப்லேயே இது போட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்ககிட்ட வந்து செய்திகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. அதில் எது உண்மை எது பொய் என்பது தெரியாத ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு கருத்தியலுக்கு ஆதரவாக பணம் வாங்கி கொண்டு நேரட்டிவ் செட் செய்கிறோம் என்பதை அது வந்து ரொம்ப இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகி இருக்கிறது. அப்போ ஒரு புலனாய்வு இதழியல் இருக்குது, ஒரு பெரிய பத்திரிகைகள் இருக்குன்னு சொன்னா ஊர்ல வந்து ஒரு சின்ன பத்திரிகை நடத்துவாங்க. இவங்க வந்து கழுகுன்னு வச்சுன்னா அவங்க கழுகின் கால் இல்லை கழுகின் பார்வை இந்த மாதிரி சின்ன பத்திரிகை வச்சுட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் கவர் வாங்குவது என்பது ஒரு கல்ச்சர் இருந்தது. இன்றைக்கு அது வளர்ந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு பிளாக்மெயிலே ஒரு ஜர்னலிசமாக மாறிவிட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒருத்தர் பிளாக்மெயில் செய்து ஒரு 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 நடவடிக்கைக்கான கூட அவரையுமே ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அவர் எந்த பத்திரிகையிலையும் எந்த ஊடகத்திலையுமே வந்து வேலையே பார்க்காத ஒருத்தர் கூட ஊடகவியலாளருங்கிற ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலையுமே நம்ம பார்க்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய இதழியலாளர்களும் சரி அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி அந்த இதழியல் அறத்தை இதழியல் அறத்தை மற்றும் இதழியல் தன்மையே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னொன்று இந்த சமூக வலைத்தளங்களிலே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அதுக்காக சமூக வலைத்தளங்கள் எல்லாமே முற்றிலும் மோசமானவை என்று நான் சொல்லவில்லை. இப்போ துருவத்தி மாதிரியானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி வெகு மக்களிடம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு எப்படி மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் நடந்ததோ அதே போல இன்றைக்கு நவீன ஊடகங்களில் நடக்கக்கூடிய இந்த செய்திகள் இதை பற்றி ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். இது நீங்க படிப்பது எல்லாமே வந்து உண்மையான செய்திகள்லாம் கிடையாது. நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனந்த விகடன் ஒரு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸாக புத்தகம் மாறியது. உங்களுக்கு தெரியும் 15 ஆண்டுகளுக்கு முன்பு மாறியது. அப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பு அது மாறுகிற பொழுது இந்த சின்ன சைஸ் ஆனந்த விகடனுக்கு ஏற்கனவே பழகி இருந்த வாசகர்கள் பெரிய சைஸ் ஆனந்த விகடனுக்கு உடனடியாக வந்து அவர்கள் அப்படியான ஒரு மனநிலைக்கு அவர்கள் தயாராக மாட்டார்கள் என்பதற்காக பழைய ஆனந்த விகடனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து விகடன் பொக்கிஷம் என்று சொல்லி ஒரு பகுதியை நாங்கள் போட்டுக்கொண்டு இருந்தோம். அதுக்காக சமயங்களிலே அந்த பழைய ஆனந்த விகடனில் அந்த கட்டுரைகள் எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு ஜாலியாக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 சிறுகதை இருக்கும், ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி பற்றி ஒரு விமர்சனம் இருக்கும், அதுக்கப்புறமேல் வந்து காப்பி ராகத்தை பற்றி ஒரு 5 6 10 15 ஜோக்ஸ் இருக்கும். ஃபீல்டு ஒர்க்குங்கிறது பெருசாகவே இருக்காது. வந்து இப்படி தான் வந்து அந்த 30களில் 40களில் 50களில் 60கள் வரைக்குமே அந்த பத்திரிகை வந்திருக்கிறதுன்னு அந்த நகைச்சுவை இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு சிரிப்பே வராது. ஆனால் பயங்கரமாக சிரித்து மகிழ்ந்து அப்படியெல்லாம் இருந்திருக்கும். பெரும்பாலும் பார்ப்பனர்களே வாசகர்களாகவும் பார்ப்பனர்களே பத்திரிகையாளராகவும் இருந்த ஒரு காலகட்டம் 80களில் இருந்து தான் அது மாறத் தொடங்குகிறது. ஏன் 80களில் இருந்து அது மாற தொடங்குகிறது என்று சொன்னால் நிறைய பார்ப்பனர் இல்லாதவர்கள் பத்திரிகையாளர்களாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏன் உருவானது என்று சொன்னால் 2 காரணங்கள் மிக முக்கியமான காரணம். ஒன்று, அன்றைக்கு வந்து நம்ம 30கள் 40கள் எல்லாம் வந்து பெரும்பாலான வாசகர்கள் என்பவர்கள் அவர்களாக பார்ப்பனர்களாக தான் இருந்தார்கள் சொன்னால் அவர்களை மையப்படுத்தி தான் படைப்புகள் வருவது என்பது ஒரு வணிக ரீதியாக ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். 60கள் 70களுக்கு அப்புறமேல் தான் ஒரு பார்ப்பனர்களாக படித்த ஒரு தலைவரை உருவான பொழுது அதற்கேற்ற ஒரு வாசக பரப்பு வருகிற பொழுதுதான் அதற்கான கட்டுரைகள் வருகிறது என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். 2வது 80களில் தான் ஜூனியர் விகடன் தொடங்கப்படுகிறது. புலனாய்வு இதழியல் என்கிற ஒன்று ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட்டர், நக்கீரன் என்கிற பல பத்திரிகைகள் வர ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஜூனியர் விகடன் மாதிரியான பத்திரிகைக்கு நீங்கள் இந்த 3 சிறுகதை, காப்பி ஜோக்ஸ், ராகம், கர்நாடக சங்கீத கச்சேரி இப்படி எழுத முடியாது. ஃபீல்டு ஒர்க்குக்கு போகணும். அப்போ உடலுழைப்பு என்பது தேவை என்று சொன்னால் உடலுழைப்பு என்பது யார் செய்வார்கள் என்று சொன்னால் பார்ப்பனர் இல்லாதவர் தான் செய்வார்கள். அப்போ அந்த பார்ப்பனர் இல்லாத பத்திரிகையாளர் இங்கே வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இன்னொன்று, நீங்கள் ஒரு உசிலம்பட்டியிலையோ அல்லது ஏதோ ஒரு குக்கிராமத்திலேயோ ஒரு பிரச்சனையை போய் கலந்துரை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிந்த அவர்களோடு இணக்க முடியாது. அல்லது அங்கிருந்து வந்த ஒருவர் போய் செய்திகளை சேகரிக்க சென்றால் மட்டும்தான் ரொம்ப மிக எளிதில் வந்து அந்த மக்களோட பேசி செய்திகளை சேகரிக்க முடியும். மயிலாப்பூர்ல போய் செய்தியை சேகரிப்பது வந்து ரொம்ப சிரமம் என்கிற காரணத்தினால அப்ப அங்க ஒரு இடைவெளி வந்து உருவானது. நான் பிராமின்ஸ் வருவதற்கான ஒரு வெளி உருவானது. நான் முதல்ல குறிப்பிட்டதை போல ஒரு தோழர் ஜெயராணி அவர்கள் ஒரு கம்ப்ளீட் அம்பேத்கரிஸ்ட். அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறதுக்கு இல்லை. அதனால தான் அவங்கள எடுத்துக்கல அந்த சமூக மாற்றத்துக்கான அரசியல் வந்து அவர் எடுத்துக்கல தொடர்ந்து இருக்கு. ஒருத்தர் அம்பேத்கரிஸ்ட்னாலே பை டிஃபால்ட் பெரியாரிஸ்ட் தான். ரெண்டுமே வேறு வேறு இல்லை. அம்பேத்கரிஸ்ட்டும் பெரியாரிஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட அது ரெண்டுமே ஒன்று தான். அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதில் ஏதாவது மாற்றம் கண்டுபிடிக்க முடியும், அதில் ஏதாவது மாற்றம் கண்டுபிடிக்க முனைபவர்கள் அவங்க தாங்களே செக் பண்ணி கொள்வது தான் நல்லதோடைய. அது வந்து அந்த ஐடியாலஜியில் பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய பிரச்சனை தான். ஸோ தே ஹாவ் டு செக் தெம் செல்ஃப். ஏதாவது அவங்க சரியாக இருக்காங்களா இல்லைங்கிறது அவங்க உரைச்சி பார்த்துக்கணும். அடுத்ததாக நம்முடைய உரையாட வருபவர் தோழர் சுகுணா தேவாவர் அவர்கள். அவர் ஒரு ஸ்டான்ச் பெரியாரிஸ்ட். அவர் எழுத்தாளர், ஊடகத்துறையில் கடந்த 25 ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர். இது மட்டுமே அவருக்கு ஆனால் முக்கியத்துவம் அல்ல.
அவரை பற்றின அவரை பேரை கேட்டால் எனக்கு 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன், அவரோட திருமண அழைப்புதல் நான் பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்தாருன்னா, ஒரு கிரிமினல் குற்றம் நடைபெற இருக்கின்றது, அதுக்கான வரவேற்புன்னு போட்டிருந்தார். இது ஒரு கம்ப்ளீட் பெரியாரிஸ்ட் தான் இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையை அடிக்க முடியும். அது எழுத்தாளர் மார்க்ஸை எழுத்து போக்கிரின்னு சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். அப்படி அடைமொழி வச்சு அழைச்சிருந்தார் அவரை. அது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வரும்னா, இது நடந்து ஒரு 16 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 15-16 வருடங்கள். அப்போ பிளாக்ல எழுதிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம். அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாருன்னா, 2008 குருவின்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டையும் ஒரு சமூக தலைவர்னு வச்சுக்கலேன், பேர் கூட நான் சொல்ல விரும்பல, அந்த சமூக தலைவரையும் இணைத்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். உண்மையிலேயே ரொம்ப டேரிங்கான கட்டுரை அது. ஏன்னா இன்னைக்கு கூட அந்த மாதிரியான ஒரு கட்டுரை அவ்வளோ அந்த பாட்டெல்லாம் வச்சு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த கட்டுரை எழுத முடியாது. தந்தை பெரியார் தன் வாழ்நாளில் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அந்த தலைவரை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கு அடுத்து நான் இந்த மாதிரியான பத்திரிகையிலேயே ஊடகங்களில் வேறு எந்த பத்திரிகையாளரும் அவர் அவ்வளோ கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணி நான் படித்ததில்லை. அப்படிப்பட்ட எழுத்துக்கு சொந்தக்காரர் திரு சுகுணாத் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி தன்னுடைய கருத்தை பதிவு கொண்டு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தோழர் ஜெயராணியுடைய எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை என்கிற இந்த புத்தகம் பற்றி பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கியமைக்கு நன்றி. ஆக்சுவலாக இந்த கூட்டத்துக்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு அனுப்புங்கள்னு சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அதை மறந்துட்டேன். அதனால் ஒரு தப்பாக என்னை பற்றி அறிமுகம் பண்ணியிருந்தார் தோழர் சரவணன். ஆனால் 25 ஆண்டுகளாக இதழியில் இருந்தேன். நான் காலேஜ் முடிச்சா 25 வருஷம் தான் ஆகுது. நான் இங்கே சென்னைக்கு வேலை தேடிக்கொண்டிருந்த காலகட்டங்களில் தோழர் ஜெயராணி பத்திரிகை துறையில் வந்தார். தோழர் நான் மறந்துட்டேன். இப்போ பேசுகிறப்ப தான் நினைவு வந்தது. ஜெயராணி எனக்கு ரொம்ப பெரிய சீனியர். நான் இங்கே சென்னைக்கு வேலை தேடிக்கொண்டிருந்த காலகட்டங்களே அவங்க இதழியலில் இருந்தாங்க. ஜெயராணிங்கிற பெயரை விட எங்களுக்கு அப்போ மீனாமையல் அப்படிங்கிற பெயர் தான் ரொம்ப பரிச்சயமான, மனதுக்கு நெருக்கமான ஒரு பெயராக இருந்தது. தலித் முரசிதழிலே தொடர்ச்சியாக அவர் எழுதி கொண்டிருந்த கட்டுரைகள் என்பது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டுரைகள் இப்போ 2011-12 இந்தியா டுடேவில் அவர் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து இன்றைக்கு வெளியிட வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் அதற்கு முன்னாலே பேசியவர்களும் கூட சொன்னார்கள். ஒன்று, இந்த கட்டுரைகளுள்ள ஜெயராணியினுடைய இதழியல் தன்மை என்பது எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறார், அந்த விஷயத்தை எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்பது இந்த புத்தகம் வெளிவருவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது, இந்த புத்தகத்தை இன்றைக்கு ஏன் 12 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கட்டுரைகளை இன்றைக்கு ஏன் நாம் புத்தகமாக படிக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னென்ன பிரச்சனைகளாம் அவர் எழுதினாரோ அந்த பிரச்சனைகளும் இன்றைக்கும் இருக்கின்றன என்பது இன்னொரு மிக முக்கியமான காரணம். உண்மையில் இது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அல்ல. 12 ஆண்டுகளாக அந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பது நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெரியார் சொல்வார், 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஈவே ராமசாமி என்கிற மூட கொள்கைக்காரன் இருந்தான் என்று இந்த உலகம் பேசும் என்று சொன்னார். அவர் இறந்தே 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலுமே கூட இன்றைக்கும் கூட சில விஷயங்களை நாம் பெரியாருடைய சிந்தனைகள் தாண்டி இருந்தாலுமே கூட பல விஷயங்களிலே பெரியாருடைய தேவை இன்றைக்கு இருக்கிறது அல்லது அம்பேத்கருடைய தேவை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் அவர்கள் பேசிய முன்வைத்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கும் பிரச்சனைகளாகவே இருக்கின்றன என்கிற அடிப்படையிலே தான் அதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பவர்களாக, அம்பேத்கரையும் பெரியாரையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அந்த அடிப்படைகளை பார்க்கிற பொழுது ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பல பிரச்சனைகள் இன்றைக்கும் ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. பட்டாசு தொழிற்சாலையுடைய விபத்து என்று சொன்னால் இன்றைக்கும் பட்டாசு தொழிற்சாலை விபத்து, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு கூட பட்டாசு தொழிற்சாலை விபத்து பற்றி நம்முடைய செய்திகள் நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கிற பொழுது ஜெயராணியினுடைய இந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பொதுவாக இதழில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் என்பது ஒரு பிரச்சனை நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை, அதனுடைய பின்னணி, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம்,
அது தொடர்பாக இவர்களெல்லாம் என்ன பேசினார்கள் என்பதோடு முடிந்து விடுவதுதான் ஒரு செய்தி கட்டுரை அப்படி என்று இருப்பதை மாற்றி, ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, அந்த சம்பவத்தில் எதெல்லாம் தொடர்புடையதாக இருக்கிறது, ஒரு குற்றம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த குற்றம் தோன்றுவதற்கான காரணம் என்ன, இதில் வேறு வேறு என்ன விதமான பார்வைகள்லாம் இருக்கின்றன, அதனோடு தொடர்புடைய மாற்றுத் தரப்புகளுடைய பார்வைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இந்த கட்டுரைகள் இருப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டுரைகளை எழுதப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு அதை படிக்கிற பொழுது அதில் பேசப்பட்டிருக்கிற பல விஷயங்கள், அந்த பிரச்சனைகளுடைய பரிமாணங்கள், அது இங்கே முன்வைக்கக்கூடிய தீர்வுகள் எல்லாம் இன்றைக்கும் அது தேவையானதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பட்டாசு தொழிற்சாலையுடைய விபத்து என்று சொல்லுகிற பொழுது அவர் ஒரு விஷயத்தை மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். ஏன் இந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்துகள் நடக்கின்றன, பெரும்பாலும் நடக்கின்றன என்று சொன்னால், அந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்துகள் நடப்பது இப்போ ஸ்டாண்டர்ட் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு பட்டாசு தொழிற்சாலை. அந்த மாதிரியான ஒரு பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த மாதிரியான விபத்துகள் நடப்பதே கிடையாது. மிகச்சிறிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கின்றன என்று சொன்னால், அந்த மிகப்பெரிய பட்டாசு தொழிற்சாலைகளில் தொழில்நுட்ப ரீதியிலாக அங்கே பயிற்சி பெற்றவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள். ஆனால் இந்த தொழிற்சாலைகள் அப்படியெல்லாம் கிடையாது. குறைந்த சம்பளத்தில் யார் கிடைக்கிறார்களோ அவர்களை பணிக்கு அமர்த்துவது, அவர்களுக்கு ஒரு முறையான பாதுகாப்பு பயிற்சிகள் இல்லாமல் இருப்பது, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காமல் இருப்பது, ஒரு 30 பேர் அமர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அனுமதி வாங்கிவிட்டு அங்கே ஒரு 45 பேரை வைத்து வேலை வாங்குவது, இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த பட்டாசு ஆலைகளுடைய விபத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அதில் பதிவு செய்திருப்பார். இன்றைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு 2 வாரத்துக்கு முன்னாலே ஒரு பட்டாசு ஆலை விபத்து நடக்கிறது, அல்லது இன்னமும் ஒரு 2 மாதம் கழித்து சிவகாசியிலே ஒரு பட்டாசு ஆலை வெடி விபத்து நடக்கிறது என்று போய் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஜெயராணி 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே எதையெல்லாம் காரணங்களாக வரிசைப்படுத்தி எழுதியிருந்தாரோ அது அத்தனையுமே அந்த காரணங்கள் இன்றைக்குமே இருக்கும் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போ 2 விஷயங்கள் தான் அதற்கு பெரும்பாலும் காரணமாக இருக்கும். இந்த மாதிரியான பெரும்பாலான விபத்துகளாக இருக்கட்டும் அல்லது குற்றங்களாக இருந்தாலும் சரி, ஒன்று அதை தடுப்பதற்கான போதுமான சட்டங்கள் இல்லாமல் இருக்கும், அல்லது அதற்கான போதுமான சட்டங்கள் இருந்தாலும் அந்த சட்டங்கள் முறைப்படி நடைமுறைப்படுத்தப்படாமல் அதிலே ஏராளமான சட்டமீறல்கள் விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கும் என்பது அதற்கான அடிப்படையான காரணங்களாக இருக்கும். இப்போ குழந்தை தொழிலாளர் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஒரு குழந்தை தொழிலாளர் வருகிறார் என்று சொன்னால், ஏன் ஒரு குழந்தை தொழிலாளர் ஒரு சிறுவன் அல்லது சிறுமி படிக்க போகாமல் வேலைக்கு வருகிறார் என்று சொன்னால், வீட்டில் வறுமை என்கிற காரணத்தில் அவர் வேலைக்கு வருகிறார் என்று சொன்னால், அப்படி ஒரு சிறுவன் அல்லது சிறுமி வேலைக்கு வந்துவிட்ட காரணத்தினாலேயே அந்த வறுமை ஒளிந்து விடுமா என்று சொன்னால், அந்த வறுமை ஒழியாது என்பதை அந்த கட்டுரையில் சுட்டி காட்டுகிறார். ஏன் அந்த வறுமை ஒழியாது என்று சொன்னால், ஒரு 12 அல்லது ஒரு 10-12 வயதுடைய ஒரு சிறுவன் அல்லது சிறுமி ஒரு குழந்தை தொழிலாளராக வருகிற பொழுது, அவருக்கு ஒரு 25 வயது ஆகிற பொழுது அவர் அந்த வேலைக்கு தகுதியற்ற ஒரு நபராக மாறிவிடுவார். அவர் படிக்க மாட்டார், அவர் ஒரு தகுதியற்ற நபராக மாறிவிடுவார். அந்த இடத்திற்கு இன்னொரு குழந்தை தொழிலாளர் வருவார். அப்போ இந்த குழந்தை தொழிலாளராக இருக்கிறவர் ஒரு வயது வந்த ஒரு நபராக மாறியிருக்கிற பொழுது இவருடைய வேலைவாய்ப்பு என்பது பறிக்கப்படும். ஒன்று, இன்னொரு குழந்தை தொழிலாளர் அந்த இடத்துல அமர்த்தப்படுவார், அல்லது ஏற்கனவே குழந்தை தொழிலாளராக இருந்து ஒரு வயது வந்த நபராக மாறி அவர் திருமணம் செய்து அவர் ஒரு குழந்தையை பெற்று அவர் தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு குழந்தை தொழிலாளராக அவர் அனுப்புவார். அப்போ இது ஒரு சுழற்சியாகவே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர் அதில் பதிவு செய்கிறார். அதுதான் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்படி பார்த்தோம் என்று சொன்னால், பல்வேறுபட்ட விஷயங்களை அவர் ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். தொண்டு நிறுவனங்களை பற்றி 2 கட்டுரைகள் அதில் இருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தொண்டு நிறுவனங்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் அதில் 2 விதமான பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று, தொண்டு நிறுவனங்கள் என்பவை இதுவரைக்கும் பெரிய அரசியல் கட்சிகளோ அல்லது அரசு நிறுவனங்களோ அட்ரஸ் செய்யாத பல விஷயங்களை முன்வைத்த நிறுவனங்களாக தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன என்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கிறது. அது குழந்தை தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பாலியல் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மனித உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் முன்னெடுத்து செல்கின்றன என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னொரு பக்கம், இந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே மக்கள் இயல்பாக போராடாமல் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பரன்களாகவே இருக்கின்றன என்கிற ஒரு பார்வையுமே இருக்கிறது. அதில் கூட தொல் திருமாவளவனுடைய ஒரு கோட் வரும், புதிய பருதி சொன்ன ஒரு கோட் வரும். இந்த தொண்டு நிறுவனங்கள் மக்களுடைய கண்களிலே அந்த கண்ணீர் எப்பொழுதுமே வற்றாமல் பார்த்து கொள்ளுகின்றன என்கிற ஒரு மேற்கோள் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொண்டு நிறுவனங்கள் என்பதில் இந்த 2 தரப்பு பார்வைகளை முன்வைக்கக்கூடிய அளவில் ஒரு விரிவான ஒரு கட்டுரையுமே அதில் இருக்கிறது. குறிப்பாக இன்னொரு கட்டுரை, குழந்தை காப்பகம் என்பது எப்படி ஒரு வியாபாரமாக மாறி இருக்கிறது என்பதை குறித்து ஒரு கட்டுரை இருக்கும். அப்போ அந்த ஒரு குழந்தையை காப்பது என்பதில் எப்படியெல்லாம் அவர்கள் சட்ட மீறல்களை செய்து கொண்டு அந்த காப்பகங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு விரிவான பார்வை இருக்கும்.
அதே நேரத்தில் இந்த தொண்டு நிறுவனங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய அதே நேரத்தில் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கிற பொழுது இந்த கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டங்களை தூண்டியவர்கள் கிறிஸ்துவ பின்னணியிலான தொண்டு நிறுவனங்கள் என்கிற பார்வை வருகிற பொழுது அதற்கு மறுப்பாக ஒரு கட்டுரையுமே இதில் இருக்கிறது. கிறிஸ்துவ நிறுவனங்கள் தான் இதற்கு பின்னாலே இருந்தார்களா, இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா என்கிற ஒரு கட்டுரையுமே அதில் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்றைக்கு மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலகட்டத்தில் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது அந்த கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் மீது அப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது நமக்கு தெரியும். இன்றைக்கு அந்த மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலம் முடிந்து இன்றைக்கு மோடியினுடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பெரும்பாலான தொண்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் செயல்படவே இல்லை. தமிழகத்தில் இந்தியா முழுக்கவே செயல்படவில்லை, அவைகளெல்லாம் முடக்கப்பட்டு விட்டன என்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கான வெளிநாட்டு நிதியில இருந்து பல்வேறு விதமான விஷயங்கள் அவர்களுக்கு முடக்கப்பட்டு விட்டன. அதற்கு குறிப்பாக அவை பெரும்பாலும் கிறிஸ்துவ நிறுவனங்களாக இருப்பது காரணம் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு விஷயம், அந்த விஷயத்தை ஒட்டி அதனுடைய பன்முக பிரச்சனை, அதனுடைய பின்னணி என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய கட்டுரைகளாக இது இருக்கின்றன. இது ஏதோ ஒரு சமூக பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் சாதி குறித்த கட்டுரைகளுமே நிறைய இருக்கின்றன. அதில் ஜெயராணியே அந்த முன்னிலையை சொல்லியிருப்பதை போல தொடர்ச்சியாக ஜெயராணி சாதி குறித்து தான் அல்லது தலித் பிரச்சனைகள் குறித்து தான் தொடர்ச்சியாக எழுதுகிறார் என்று பொதுவான ஒரு பிம்பம் இருக்கிறது. அப்படியல்ல, நான் பலதரப்பட்டவர்களை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை பற்றியெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி அதை பதிவாக இந்த புத்தகத்திலே அவர் முன்வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சீரியஸான சமூக பிரச்சனைகள் மட்டுமல்ல, சினிமா தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் இந்த கட்டுரைகள் பேசுகின்றன. அந்த சினிமா குறித்தான பிரச்சனைகளிலே அவர் பேசக்கூடிய அந்த கட்டுரைகள் இன்றைக்கும் தேவையானதாக இருப்பதாக மட்டுமல்லாமல் அதில் இன்னமும் பல பன்முக பரிமாணங்களை நாம் சேர்த்து பேச வேண்டிய ஒரு அவசியமே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த 12 ஆண்டு காலத்திற்கு முன்பு பெரும்பாலும் சினிமா என்பது திரையரங்குகளில் மட்டும் நிகழக்கூடியதாக இருந்திருக்கும். இப்பொழுது அது ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸோடு இணைந்து திரையரங்குகளாக மாறி இருக்கிறது. இப்பொழுது ஓடிடி வந்திருக்கிறது. இப்பொழுது வேறு வேறு விஷயமாக மாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அதில் நடிகர்களுடைய சம்பளம் என்பது திரைப்படங்களுடைய தயாரிப்பு செலவை அதிகப்படுத்துவது குறித்து ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு தொடரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன் ஒரு திரைப்படங்களுடைய தயாரிப்பு செலவு அதிகமாகிறது என்று சொன்னால், அதில் பெரும்பாலான செலவு என்பது நடிகர்களுக்கு, உச்சபட்ச நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது. அப்போ அந்த திரைப்படங்கள்லாம் வெற்றிகரமாக ஓடுகின்றன என்று சொன்னால் அவை எல்லாமே வெற்றிகரமாக ஓடுவதில்லை. அதில் பெரும்பாலான படங்கள் தோல்வியை தழுவுகின்றன என்கிற பொழுது அந்த திரைப்பட தொழில் என்பதை முடங்கி போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். திரைப்பட தொழில் முடங்குகிறது என்று சொன்னால் அது வெறுமனே ஒரு தயாரிப்பாளருடைய பிரச்சனைகள், அந்த திரைப்பட தொழிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் கூட. இப்பொழுது ஒரு திரையரங்கம் மூடப்படுகிறது என்று சொன்னால், அந்த திரையரங்கம் ஒரு கல்யாண மண்டபமாக மாறுகிறது என்று சொன்னால், அந்த திரையரங்கத்தை நடத்தி கொண்ட அந்த உரிமையாளர் கொஞ்சம் அவர் இழப்புகளை சந்தித்திருந்தாலுமே கூட அவர் இன்னொரு வகையிலே தன்னுடைய லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த ஒரு சிறு திரையரங்கமாக இருந்த பொழுது அங்கே ஒரு கேண்டீன் இருக்கும், அல்லது தேட்டரில் படம் நடந்துக்கிறப்ப முறுக்கு வித்திருப்பாங்களே இடைவேளையில், அந்த முறுக்கு விற்கிறவருடைய வாழ்வாதாரம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ நம்ம ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸில் தான் ஒரு திரைப்படத்தை பார்க்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிற பொழுது, அந்த மல்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிற பொழுது அங்கே ஒரு பார்க்கிங் காஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து கேண்டீனில் நம்ம செலவழிக்கக்கூடிய பணத்தில் இருந்து தேட்டரில் படம் பார்க்குறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு நுகர்வோருடைய செலவு என்பது இன்னுமே அதிகப்படுகிறது. அது வேற வேற பன்முக பரிமாணங்கள் எடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த ஒரு நடிகர்களுடைய சம்பளம் அதிகரித்திருக்கிறது என்பதோடு சேர்த்து இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே பார்க்க வேண்டிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த நடிகர்களுக்கு இணையான சம்பளம் நடிகைகளுக்கு கொடுக்கப்படுகிறதா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நடிகைகள் என்று சொன்னால், இப்போ ஒரு டாப் 10 நடிகர்கள் என்று நம் ஒரு பட்டியல் போட்டோம் என்று சொன்னால், அதுபோல் ஒரு டாப் 5 நடிகைகள் தமிழில் இருக்கிறார்கள், மலையாளத்தில் இருக்கிறார்கள், பாலிவுட் சினிமாவில் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த டாப் 10 நடிகர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இதில் டாப் நடிகைகள், உச்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய நடிகைகள், அவங்க லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அல்லது ஒரு திரிஷாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் என்பது இந்த டாப் 10 நடிகர்களில் ஒரு 7வது 8வது நடிகர் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு இணையான ஒரு சம்பளத்தை தான் இங்கே டாப் 1 நடிகையே வாங்குவார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்போ உடலுழைப்பு சார்ந்த தொழில்களிலே ஆண்களுக்கு இணையான பெண்களுக்கான சம்பளம் என்பது மிகப்பெரிய அளவிலே மாறவில்லை என்றாலுமே கூட, உடல் உழைப்பு சாராத நிறுவனங்கள், அது ஒரு மீடியா நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஐடி நிறுவனமாக இருக்கலாம், இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கான ஊதியம் சம்பளம் என்பது வந்துவிட்டது. ஆனால் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சிகரமான ஒரு தொழிலாக இருக்கக்கூடிய சினிமாவிலே ஆண்களுக்கு இணையான ஒரு சம்பளம் என்பது பெண்களுக்கு வரவில்லை என்பது இன்னுமே கவனப்படுத்தி பேச வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த தயாரிப்பு செலவு பற்றி அவர் பேசுகிறார் இல்லையா,
இன்றைக்கு அந்த தயாரிப்பு செலவு என்பது இன்னமும் அதிகரித்திருக்கிறது. ஏன் இந்த தயாரிப்பு செலவு இன்னமும் அதிகரித்திருக்குன்னு சொன்னால், பேன் இந்தியா என்கிற ஒரு சினிமா வகைகள் வர ஆரம்பித்து விட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பேன் இந்தியா சினிமா என்று ஒன்று வர ஆரம்பிக்கிறது என்பது அதனுடைய சந்தை என்பது அதனுடைய சந்தையினுடைய பரப்பு விரிவடைகிறது. இப்போ இந்த சந்தையினுடைய பரப்பு விரிவடைகிறது என்பது வெறுமனே ஒரு சினிமாவுடைய வணிகம் சம்பந்தமான ஒரு விஷயம் மட்டுமா என்று பார்த்தால் கிடையாது. இப்போ பேன் இந்தியா சினிமாக்கள் உருவாகிற பொழுது அங்கே என்ன ஒரு விபத்து நடக்கிறது என்று சொன்னால், இந்த பேன் இந்தியாவுக்கு ஏற்றது மாதிரியான, இந்த சந்தைக்கு ஏற்றது மாதிரியான சினிமாக்கள் உருவாக்கப்படுகிற பொழுது அந்தந்த ஒரு மாநிலம் சார்ந்த, அந்தந்த மொழி சார்ந்த, அந்தந்த வட்டாரம் சார்ந்த சினிமாக்களுக்கு உரிய அந்த கலாச்சார தனித்துவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு ஒற்றை இந்து தேசிய அடையாளத்திற்கான சினிமாக்கள் உருவாக்கப்படுகின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு தான் இந்த பேன் இந்தியா என்பதெல்லாம் பேசுகிறோம். அந்த பேன் இந்தியா என்பதெல்லாம் பேசப்படாத காலத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு ஒற்றை இந்து தேசிய சினிமாக்களை உருவாக்கியவர் மணிரத்னம். அவர் மௌனராகம் அல்லது இதயத்தை திருடாத மாதிரியான படங்களை எடுத்துக்கொண்டது வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. அவர் பேன் இந்தியா சினிமாக்கள் என்று சொல்லப்படாத காலகட்டத்தில் அரசியல் சினிமாக்கள் என்று அவர் எடுத்த அந்த ரோஜா, பம்பாய் அல்லது கன்னத்தில் முத்தமிட்டால், உயிரே, இந்த மாதிரியான படங்களை பார்த்தோம் சொன்னால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இந்தியா முழுக்க ஒரு சந்தைக்கான படங்களாக அது உருவாக்கப்பட்டு இருக்கும். அப்போ அதில் 2 பிரச்சனைகள் இருக்கும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒரு ஆளும் வர்க்கத்தினுடைய அரசியல் பார்வையைத்தான் அந்த சினிமாக்கள் பிரதிபலித்திருக்கும். அது ஒரு பார்ப்பனிய முதலாளித்துவ சினிமா, ஆணாதிக்க சினிமாகத்தான் இருக்கும் என்பது ஒன்று. இன்னொன்று, ஒரு சினிமாவுக்கென்று ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா? அப்போ பாரதிராஜாவுடைய சினிமானா, பாரதிராஜாவுடைய சினிமா ஒரு மதுரை அல்லது தென் தமிழ்நாட்டை மையப்படுத்தி ஒரு சினிமானா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வட்டார வழக்கு இதெல்லாம் சார்ந்திருக்கும் இல்லையா? ஆனால் மனிதத்தினுடைய திரைப்படத்தை பார்த்தோம்னு சொன்னால், கதாநாயகியோட அப்பா, அவருடைய தாத்தா, சித்தப்பா, அதுக்கப்புறம் டிரைவரு, எல்லாருமே ஒரே மாதிரியாக பேசுவார்கள். அதே போல தான் மிஸ்கின் படத்துலையுமே கதாநாயகன், வில்லன், நர்ஸு, டிரைவர், இவர் டாக்டர் எல்லாமே ஒரே மாதிரியாக பேசுவார்கள். இது ஒரு வகையான பாசிசத்தோடு தொடர்புடையது. இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம். இதை போல ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள்ளே தான் அந்த கதாபாத்திரங்களை திணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறி இருக்கிறது என்பதை பார்க்க. அந்த மனிதனுடைய சினிமாவும் மிஸ்கினுடைய சினிமாக்களும் இப்படி பாத்திரங்களுடைய தனித்துவங்களை எல்லாம் அழித்து விட்டு ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள்ளே, ஒரு ஒற்றை பாத்திரத்துக்குள்ளே திணிப்பதாக அந்த சினிமாக்கள் உருவாகின்றன என்கிற பொழுதுதான் இப்போ இந்த பேன் இந்தியா சினிமா என்பதில் இப்போ ராஜமௌழி உருவாக்கக்கூடிய சினிமாக்கள் எல்லாமே ஒரு இந்து தேசிய அடையாளத்தை முன்வைக்கக்கூடிய சினிமாக்களாக மாறி இருக்கின்றன என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம பாகுபலின்னு ஒரு படத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் மிக்ஸ் பண்ணி உருவான ஒரு சினிமா. ஒரு பங்காளி சண்டை, அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுடைய சபதம் என்கிற 2யுமே மிக்ஸ் பண்ணி உருவான ஒரு சினிமா. இப்போ ராமாயண மகாபாரதம் மாதிரியான இதிகாசங்களே மாற்றுத்திறனாளிகள் தான் உங்களுக்கு வில்லிகள். கூனி தான் வில்லி, இங்கே திருதராஷ்டிரன் தான் வில்லன். அதே போல் இங்கே ஒரு ஒற்றை கை இல்லாத ஒரு நாசர் கதாபாத்திரம் தான் இதில் ஒரு வில்லன். அப்படி அது எக்ஸ்டெண்ட் ஆகி எங்கே வருதுன்னா RRR மாதிரியான படத்தில் நேரடியாக ஒரு இந்து தேசியத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு சினிமாவாக அது மாறுகிறது. அப்போ இந்த பார்வைகள் எல்லாம் நீட்டித்து இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதே போல் ஒரு ரீரிலீஸ் சினிமாவை பற்றி ஜெயராணி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். கர்ணன், சிவாஜியினுடைய கர்ணன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதை பற்றி ஒரு கட்டுரையை அவர் எழுதியிருப்பார். இன்றைக்கு பார்த்தோம் சொன்னால் இன்றைக்கி ரீரிலீஸ் என்பது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ரீரிலீஸ் சினிமா என்பது ஏன் வருகிறது? ஏன் மலையாள சினிமாக்கள் இங்கே அதிகமாக ஓடுகின்றன, இங்கே தமிழ் சினிமாக்கள் ஏன் அதிகமாக ஓடுவதில்லை என்பதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற பொழுது அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளையும் சேர்த்து அதனுடைய ஒரு பன்முகம் சார்ந்த விஷயங்களை சேர்த்து அணுகுவது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்து இந்த கட்டுரைகள் ஏன் மிக முக்கியமானதான, தலித் முரசொலே தோழர் ஜெயராணி எழுதிய கட்டுரைகள் மிக முக்கியமான கட்டுரைகள். கண்டிப்பாக அந்த அளவுக்கு காத்திரமான விஷயங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியா டுடே மாதிரியான ஒரு வெகுஜன இதழில் இருக்காது என்பது தெரியும். ஆனாலும் தலித் முரசு மாதிரியான ஒரு இதழிலே எழுதுவதை போல அல்லது இன்னுமே கூட அதை விட கூடுதல் முக்கியத்துவமாக ஒரு வெகுஜன இதழிலே இந்த மாதிரியான கட்டுரைகள் இடம்பெறுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அதனுடைய வாசக பரப்பு என்பது மிக பறந்து விரிந்த ஒன்றாக இருக்கிற பொழுது அங்கே சேர வேண்டிய ஒரு அவசியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜெயராணி தோழரோடு சொல்லுகிற பொழுது இப்போ நான் விகடனில் 15 ஆண்டு காலம் பணிபுரிந்து என்கிற பொழுது ஜெயராணி தோழரோடு சேர்ந்து ஜெயராணி தோழரோட தொடர்புடையதாக அவங்களுக்கு ஜாதியற்றவள் புத்தகத்துக்கு விருது கொடுத்தோம். அதே மாதிரி மஞ்சள் நாடகத்துக்குமே விருது கொடுத்தோம். அதுலேயுமே எனக்கு இந்த 2லுமே எனக்கு ஒரு மிகச்சிறிய அளவிலான ஒரு பங்களிப்பு இருந்தது. 2 சம்பவம் விகடனோட அவங்களுக்கு இருக்குது. ஒன்று, விகடன் தடம் என்கிற இதழை கொண்டு வந்த பொழுது ஜெயலலிதா மரணமடைந்த நேரத்தில் அந்த கட்டுரைகள் வாங்கி போட்ட பொழுது ஜெயராணி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அதில் பொதுவாக ஒருவர் இறந்து விட்டார், ஒரு அரசியல் தலைவர் இறந்து விட்டார் என்று சொன்னால்
கொஞ்சம் பாலிஷாக ஒரு கட்டுரை எழுதுவது ஒரு வழக்கம். அவங்க ரொம்ப மிக முக்கியமானவர் தான், ஆனாலும் அவங்க இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு கட்டுரை எழுதுவது வழக்கம். ஆனால் அந்த கட்டுரையை படித்தோம் என்று சொன்னால் ஜெயலலிதாவை ஈவு இறக்கம் இல்லாமல் நிராகரித்து தான் அந்த கட்டுரை ஜெயராணி எழுதியிருப்பார். ஜெயலலிதா என்பவர் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் பெரும்பாலான மக்களுக்கும் ஒரு எதிரான ஆட்சியை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தவராக இருந்தார் என்பதை அந்த தடம் கட்டுரையில் எழுதியிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் பல பேருக்கு வந்து ஜெயலலிதா என்பவர் ஒரு பெண்ணியவாதி என்கிற ஒரு மனப்பதிவுமே உண்டு. ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்களையெல்லாம் காலிலே வள வைத்தார் என்கிற அடிப்படையில் அவர் ஒரு பெண்ணியவாதி என்று சொல்லி ஒரு மனப்பதிவு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த கட்டுரையில் பார்த்தோம்னு சொன்னால் மிக ஒரு காத்திரமான விமர்சனத்தை அவர் முன்வைத்திருப்பார். இன்னொன்று ஜெயராணி எழுதிய ஒரு கட்டுரை இந்துத்துவ அமைப்புகளை குறித்து ஒரு விமர்சனம் செய்து ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை ஆனந்த விகடனில் வந்த பொழுது ஆனந்த விகடனுடைய வாசலிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, மிகப்பெரியன்னு சொல்ல முடியாது, இந்துத்துவ அமைப்புகள்னு சொன்ன மிகச்சிறிய ஆர்ப்பாட்டம் தானே பாவங்களை நடத்த முடியும். ஒரு மிகச்சிறிய ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விகடன் ஒரு இந்துத்துவ அரசியலை நோக்கி நடைபோட தொடங்கியிருந்த ஒரு காலகட்டம். அதுக்கு பல தொடக்க புள்ளிகளில் ஜெயராணியினுடைய கட்டுரையுமே அந்த ஒரு எதிர்ப்பு என்பது ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அந்த இதழியல் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த வெகுஜன இதழில் வந்து இந்த மாதிரியான கட்டுரைகள் எழுதுவது ரொம்ப அவசியம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ நான் ஒரு விகடனில் ஒரு 15 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன்கிற பொழுது எனக்கு வந்து ஆனந்த விகடன் ஒரு சின்ன சைஸில் பெரிய சைஸாக புத்தகம் மாறியது உங்களுக்கு தெரியும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு மாறியது. அப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்பு அது மாறுகிற பொழுது இந்த சின்ன சைஸ் ஆனந்த விகடனுக்கு ஏற்கனவே பழகி இருந்த வாசகர்கள் பெரிய சைஸ் ஆனந்த விகடனுக்கு உடனடியாக வந்து அவர்கள் அப்படியான ஒரு மனநிலைக்கு அவர்கள் தயாராக மாட்டார்கள் என்பதற்காக பழைய ஆனந்த விகடனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து விகடன் பொக்கிஷம் என்று சொல்லி ஒரு பகுதியை நாங்கள் போட்டுக்கொண்டு இருந்தோம். 16 பக்கம் ஒரு ஃபார்ம்னு சொல்லுவோம். முதல்ல 32 பக்கம் இருந்தது, இப்போ 16 பக்கம் என்று மாறிக்கொண்டு இருந்தது. அதுக்காக சமயங்களிலே அந்த பழைய ஆனந்த விகடனில் வந்த கட்டுரைகள்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஜாலியாக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 சிறுகதை இருக்கும், ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி பற்றி ஒரு விமர்சனம் இருக்கும், அதுக்கப்புறமேல் வந்து காப்பி ராகத்தை பற்றி ஒரு 5, 6, 10, 15 ஜோக்ஸ் இருக்கும். ஃபீல்டு ஒர்க்குங்கிறது பெருசாகவே இருக்காது. வந்து இப்படி தான் வந்து அந்த 30களில் 40களில் 50களில் 60கள் வரைக்குமே அந்த பத்திரிகை வந்திருக்கிறதுன்னு. அந்த நகைச்சுவை இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு சிரிப்பே வராது, ஆனால் பயங்கரமாக சிரித்து மகிழ்ந்து அப்படியெல்லாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் பெரும்பாலும் பார்ப்பனர்களே வாசகர்களாகவும் பார்ப்பனர்களே பத்திரிகையாளராகவும் இருந்த ஒரு காலகட்டம் 80களில் இருந்து தான் அது மாறத் தொடங்குகிறது. ஏன் 80களில் இருந்து அது மாற தொடங்குகிறது என்று சொன்னால், நிறைய பார்ப்பனர் இல்லாதவர்கள் பத்திரிகையாளர்களாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏன் உருவானது என்று சொன்னால் 2 காரணங்கள் மிக முக்கியமான காரணம். ஒன்று, அன்றைக்கு வந்து நம்ம 30கள் 40களெல்லாம் வந்து பெரும்பாலான வாசகர்கள் என்பவர்கள் அவர்களாக பார்ப்பனர்களாக தான் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை மையப்படுத்தி தான் படைப்புகள் வருவது என்பது ஒரு வணிக ரீதியாக ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். 60கள் 70களுக்கு அப்புறமேல் தான் ஒரு பார்ப்பனர்களாக படித்த ஒரு தலைமுறை உருவான பொழுது அதற்கேற்ற ஒரு வாசக பரப்பு வருகிற பொழுது தான் அதற்கான கட்டுரைகள் வருகிறது என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். 2வது 80களில் தான் ஜூனியர் விகடன் தொடங்கப்படுகிறது. புலனாய்வு இதழியல் என்கிற ஒன்று ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஜூனியர் விகடன், குமுதம் ரிப்போர்ட்டர், நக்கீரன் என்கிற பல பத்திரிகைகள் வர ஆரம்பிக்கிறது, நமக்கு தெரியும். அப்போ இந்த ஜூனியர் விகடன் மாதிரியான பத்திரிகைக்கு நீங்கள் இந்த 3 சிறுகதை, காப்பி ஜோக்ஸ், ராகம், கர்நாடக சங்கீத கச்சேரி இப்படி எழுத முடியாது. ஃபீல்டு ஒர்க்குக்கு போகணும். அப்போ உடல் உழைப்பு என்பது தேவை என்று சொன்னால், உடல் உழைப்பு என்பதை யார் செய்வார்கள் என்று சொன்னால் பார்ப்பனர் இல்லாதவர் தான் செய்வார்கள். அப்போ அந்த பார்ப்பனர் இல்லாத பத்திரிகையாளர் இங்கே வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இன்னொன்று, நீங்கள் ஒரு உசிலம்பட்டியிலையோ அல்லது ஏதோ ஒரு குக்கிராமத்திலையோ ஒரு பிரச்சனையை போய் கலவரத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிந்த அவர்களோடு இணக்க முடியும், அல்லது அங்கிருந்து வந்த ஒருவர் போய் செய்திகளை சேகரிக்க சென்றால் மட்டும்தான் ரொம்ப மிக எளிதில் வந்து அந்த மக்களோட பேசி செய்திகளை சேகரிக்க முடியும். மயிலாப்பூர்ல வந்து போய் செய்தியை சேகரிப்பது வந்து ரொம்ப சிரமம் என்கிற காரணத்தினால அப்போ அங்கே ஒரு இடைவெளி வந்து உருவானது. நான் பிராமின்ஸ் வருவதற்கான ஒரு வெளி உருவானது. அப்போ நமக்கு 90களிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2000, கிட்டத்தட்ட ஒரு 6-7 இந்த டிஜிட்டல் மீடியாலாம் அதிகமாக வளராத ஒரு காலகட்டம் வரைக்குமே பார்த்தோம்னு சொன்னால் பல புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாமே விகடனில் வந்திருக்கும். வந்து ஈழம், தமிழ் தேசியம், தலித்தியம், பெரியார், திராவிடம் எல்லாமே வந்திருந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் அச்சு ஊடகம் என்பதனுடைய சகாப்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அப்புறம் டிஜிட்டல் மீடியா எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் புத்தகமே விற்கலை, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இல்லை உங்கள் கருத்துக்களுக்கு நாங்கள் இடம் தரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வர ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் தோழர் ஜெயராணியுடைய கட்டுரை வந்தது.
அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கு இப்போ வந்து அது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு போயிருக்கிறது. அப்போ வந்து இதற்கான ஒரு ஈழமோ அல்லது ஒரு தமிழ் தேசியமோ அல்லது ஒரு தலித்தியமோ ஒரு வியாபார பொருளாக சந்தைக்கான பொருளாக இருந்த வரைக்கும் அதை அனுமதித்தவர்கள் அதற்கான ஒரு சந்தை இல்லை என்கிற பொழுது அதற்கான தேவையே இல்லை. அப்போ அதை வந்து உருவாக்க வேண்டிய பத்திரிகையாளர்களுக்கு தேவையே இல்லை என்கிற ஒரு சூழல் வந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், ஜெயராணியின் இந்த கட்டுரைகள் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிற அந்த அணிந்துரை என்பதுமே மிக முக்கியமான ஒரு அணிந்துரை. அது கண்டிப்பாக நீங்கள் இந்த கட்டுரையே படிக்கலாம்னு பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த அணிந்துரையை படியுங்கள். ஏன்னு சொன்னால் இவர் இந்த கட்டுரைகளை பகுப்பாய்வு இதழியல் என்கிற அடிப்படையில் எழுதின ஒரு விஷயத்தை ஜெயராணி முன்வைக்கிறார். அனாலிட்டிக்கல் ஜேர்னலிசம் என்று சொல்லி இன்றைக்கு இதழியல் எப்படியானதாக இருக்கிறது என்பதை அந்த அணிந்துரையிலே சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இதழியல் என்பது களத்திற்கு செல்வது என்பதே இல்லை. இன்னும் ஒரு பேட்டி எடுப்பதற்கு கூட களத்திற்கு செல்வது, களத்துக்குன்னா ஏதோ ஒரு கிராமத்திற்கு போவது அப்படியெல்லாம் கிடையாது. ஒருத்தரை போய் அவங்க வீட்டில் போய் பேட்டி எடுப்பது என்பது கூட இன்றைக்கு இல்லாத ஒரு சூழல். ஃபோன்லேயே பேசி ஃபோன்லேயே பேட்டி முடித்து எல்லாமே முடிந்து விடக்கூடிய ஒரு சூழல். கடைசி வரைக்கும் அவங்களோட முகம் இவங்களுக்கு தெரியாது, இவங்களுடைய முகம் அவங்களுக்கு தெரியாதுங்கிற அளவுக்கான ஒரு இதழியல் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதுபோல் வாசிப்பு என்பது இன்றைய பத்திரிகையாளர்களுக்கு கிடையவே கிடையாது. நல்ல கனவை போய் பேட்டி எடுக்க போகிறப்ப உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டு மைக் வைத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் இன்றைக்கு உருவாகி விட்டார்கள். வாசிப்புனா நீங்கள் பெரிய இப்போ பாமாவை படிக்கணும், ராஜகோபாலனை படிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. தினத்தந்தி கூட படிக்கிறது, எதையுமே பேப்பர் கூட படிக்காத பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு பெரும்பாலான பத்திரிகையாளர்களுக்கு பேப்பர் கூட படிப்பதற்கான ஒரு வழக்கமே கிடையாது. இன்னொன்று என்னன்னா, இணையத்தில் வரக்கூடிய செய்திகளை எடுத்து அதை எழுதி மறுபடியும் இணையத்திலேயே போடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதழியல் என்பது உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு வந்து ஊடக நிறுவனங்களுக்கும் அதை பற்றி எந்த விதமான கவலையுமே கிடையாது. இன்றைக்கு ஏன்னு சொன்னால், இன்றைக்கு ஊடக நிறுவனங்களுடைய செய்திகள் என்பது சோசியல் மீடியாவில் எது ட்ரெண்டிங் ஆகுதோ அதைத்தான் இவர்களுக்குமான ஒரு செய்தியாக அவர்கள் வைத்திருக்கார்கள் என்பதால் அந்த ட்ரெண்டிங்கு பின்னால் தான் இவங்க போய்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் செய்திகளை உருவாக்குவது என்பது இன்றைக்கு கிடையவே கிடையாது. சரி, இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு இணையாக இப்போ சோசியல் மீடியா என்பது உண்டாகி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக ஒரு சமூக வலைத்தளம் என்பது ஒன்று உருவாகி இருக்கிறது என்கிற பொழுது அடிப்படையில் இது ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு களம். ஊடகம் என்பது இதுதான் ஊடகம், இவர்கள் தான் எடிட்டர்ஸ், இவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு மக்களே வந்து பத்திரிகையாளர்களாக மாறி இருக்கிறார்கள், மக்கள் இதழியலாளராக மாறி இருக்கிறார்கள். அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து உண்மையிலேயே பத்திரிகைகளோட மிகச் சிறப்பான கட்டுரைகள் எழுதுகிறார்கள். அவங்க வந்து நிறைய விஷயங்களை அவர்கள் எக்ஸ்போஸ் செய்கிறார்கள், அம்பலப்படுத்துகிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் இதை வரவேற்கலாம் என்று சொன்னாலுமே கூட அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருப்பது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இந்த செய்திகளுடைய நம்பகத்தன்மை மற்றும் கடப்பாடு, கிரெடிபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது யாருக்கானதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாங்கள் ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரையை எழுதுகிற பொழுது அந்த கட்டுரையை வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்புகிறான்னு சொன்னால் அந்த தகவல்கள் உண்மையானதான இதில் நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்கு ஒரு 10-15 பேர் ஒரு படிநிலை இருக்கும். சப் எடிட்டர் அவர் இவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இன்னொன்று ஒரு வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னாலே அந்த வழக்கு அந்த செய்தி எழுதிய செய்தியாளர், அப்புறமேல எடிட்டர், பப்ளிஷர் இவங்க வேலை போடப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ், ஒரு ஃபார்வர்ட் நியூஸ் வருதுன்னு சொன்னால் அது முதல்ல யார் எழுதுனாங்கிறது யாருக்குமே தெரியாது. இவங்களுடைய மிகப்பெரிய சமூக சேவை என்னென்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுறது மட்டும்தான். அது ரத்தம் கேட்கறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய இதை சாப்பிட்டா அந்த நோய் தீர்ந்து விடுவதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ஃபார்வர்டு பண்ணுவது மட்டும்தான் ஒரு வேலையாக இருக்கிறதுங்கிறப்ப அது முதல்ல யார் இந்த செய்தியை எழுதினார், அப்போ யார் மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்க? இந்த செய்தி தவறானது, இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய அவதூறு என்று சொன்னால் யார் மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்கன்னா யார் மேலே யார் உருவாக்கினார்கள் என்பதே தெரியாது. எஸ்.வி. சேகர் மாதிரி தான் ஃபார்வர்ட் பண்ணி விடுவது என்கிற சூழலில் அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மை என்ன, அந்த செய்திக்கு யார் பொறுப்பேற்பார்கள்? ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இந்த மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், நீங்கள் பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு பாக்கெட் நாவலாவது மக்கள் படிப்பார்கள். இன்றைக்கு எல்லாருமே ஒரு மொபைல் ஃபோன் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு உலகத்தில் மூழ்கிறார்கள் என்பதை நம்ம ஒரு புத்தகம் படிச்சுட்டு போனால் நம்மளே ஒரு விசித்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உருவாகிவிட்டது. இப்போ அவங்க என்னன்னா ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க, தந்திலேயே போட்டிருக்காங்க, ஹிந்துலேயே போட்டிருக்கான், துக்ளக்கிலேயே போட்டிருக்காங்கிற மாதிரி யூடியூப்ல போட்டிருக்காங்கிற அளவுக்கு மக்கள் யூடியூப்லேயே இது போட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. யூடியூப் என்பது என்ன, உங்களை மாதிரி இன்னொருத்தர் அந்த கேமரா முன்னாடி பேசுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் அதில் ஒன்றும் இதுவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இன்றைக்கு மக்கள் பழகிவிட்டார்கள் என்பதை இன்றைக்கு அவங்ககிட்ட செய்திகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. அதில் எது உண்மை எது பொய் என்பது
தெரியாத ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம கோட்பாட்டு ரீதியாக விமர்சனம் செய்கிற பொழுது அது ஒரு ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சினிமாவாக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரியான விஷயங்களை கருத்துருவாக்கம் செய்கிறது என்பதை பற்றி நிறைய கட்டுரைகள் சிறுபத்திரிகைகளில் இருந்து ஆரம்பித்து அரசியல் பத்திரிகைகள் வரைக்கும் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதத்தொண்டை சினிமா வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதத்தொண்டை சினிமா பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் என்ன கருத்துருவாக்கம் செய்கிறது என்பதை பற்றிய கட்டுரைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது தினமலன்கிற ஒரு பத்திரிகை இருக்கிறது, அது என்ன தங்களுடைய வாசகம் கருத்துருவாக்கம் செய்கிறது என்பதை பற்றியெல்லாம் கட்டுரை வருகிறது. அப்போ கருத்துருவாக்கம் என்பது ஒரு விமர்சனபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நேரட்டிவ் செட் பண்ணுறவங்கிறத அவங்க ரொம்ப பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு கருத்தியலுக்கு ஆதரவாக பணம் வாங்கி கொண்டு நேரட்டிவ் செட் செய்கிறோம் என்பதை அது வந்து ரொம்ப இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு புலனாய்வு இதழியல் இருக்குது, ஒரு பெரிய பத்திரிகைகள் இருக்குது, ஜூனியர் குமுதம் குற்ற மாதிரியான பத்திரிகைகள்னு சொன்னால் ஊரில் வந்து ஒரு சின்ன பத்திரிகை நடத்துவாங்க. இவங்க வந்து கழுகுன்னு வச்சுன்னா அவங்க கழுகின் கால் இல்லை கழுகின் பார்வைங்க மாதிரி ஒரு சின்ன பத்திரிகை வச்சுட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கவர் வாங்குவது என்பது ஒரு கல்ச்சர் இருந்தது. இன்றைக்கு அது வளர்ந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு பிளாக்மெயிலே ஒரு ஜர்னலிசமாக மாறிவிட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒருத்தர் பிளாக்மெயில் செய்து ஒரு 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 நடவடிக்கைக்கு ஆனால் கூட அவரையுமே ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர், அவர் எந்த பத்திரிகையிலையும் எந்த ஊடகத்திலையுமே வந்து வேலையே பார்க்காத ஒருத்தர் கூட ஊடகவியலாளருங்கிற ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழலையுமே நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் தான் இன்றைக்கு இதழியல் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒன்று, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்பது நசிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய இதழியலாளர்களும் சரி அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி அந்த இதழியல் அறத்தை இதழியல் அறத்தை மட்டும் இதழியல் தன்மையே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னொன்று, இந்த சமூக வலைத்தளங்களிலே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான, அதுக்காக சமூக வலைத்தளங்கள் எல்லாமே முற்றிலும் மோசமானவை என்று நான் சொல்லவில்லை. இப்போ துருவருத்தி மாதிரியானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி வெகு மக்களிடம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு, எப்படி மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் நடந்ததோ அதே போல இன்றைக்கு நவீன ஊடகங்களில் நடக்கக்கூடிய இந்த செய்திகள் இதை பற்றி ஒரு மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நீங்கள் படிப்பது எல்லாமே வந்து உண்மையான செய்திகள்லாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இதழியல் என்பது இருக்கிறது. இன்றைக்கு இதழியல் என்பது இப்படி போய்விட்டது. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயராணி பேசிய பிரச்சனைகள் அது அப்படியே தான் இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்காகலாம் நாம் மனம் திறந்து விடக்கூடாது. தொடர்ச்சியாக எந்தெந்த ஊடகங்கள்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறதோ அந்தந்த ஊடகங்கள்லாம் இதை பற்றி தொடர்ச்சியாக பேச வேண்டியது என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே மாற்றத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எல்லாருமே எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாக நடக்க வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாம் தொடர்ச்சியாக மாற்றத்திற்காக பேசுகிறோம், உரையாடுகிறோம், அதற்கான விவாதங்களை முன்னெடுக்கிறோம் என்கிற அடிப்படையிலே கண்டிப்பாக தோழர் ஜெயராணுடைய இந்த புத்தகம் என்பதும் அதற்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.